வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கருத்து போன பழைய கொலுசை எப்படி புத்தம் புதுசாக மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கிற 4 பொருளை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துக்கலாம். நான் டவ் ஷாம்பு ஒன்று எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா தான், சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா. ரெண்டையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொலுசில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்கான பதத்தில் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு வேஸ்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நல்லா இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ அந்த கொலுசில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போது ஒரு கொலுசு மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இன்னொரு கொலுசு அப்படியே இருக்கட்டும். கொலுசு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த கொலுசு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த ஷாம்பு தண்ணியை நல்லா தொட்டு 2 முறை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். சமையல் வீடியோவுக்கு இடையிடையே இந்த மாதிரி வீடியோக்கள் டிப்ஸோடு போட இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் கழுவிட்டு இப்போது கோல்கேட் பேஸ்ட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கோல்கேட் பேஸ்ட்டை இந்த கொலுசு ஃபுல்லாக நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுடலாம். பேஸ்ட்டை கொலுசு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம். இந்த மாதிரி நல்ல தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க விபூதி தான். அதை இந்த மாதிரி நல்லா கொலுசு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். விபூதி தேய்ச்ச பிறகு நல்லா பளபளன்னு ஆகிடும் கொலுசு. இப்போது ஈரமாக இருக்கையில் கொஞ்சம் கருப்பாக தெரியும். நல்லா காஞ்ச பிறகு நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்ல தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா கொலுசு காஞ்ச பிறகு நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு வந்துடும். இப்போது நீங்களே பாருங்கள், கழுவுன கொலுசுக்கும் கழுவாத கொலுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.